எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 100 வருடங்களுக்கு பிறகு இந்த ஆண்டினுடைய ஆகஸ்ட் 4ஆம் தேதி என்று ஆடி அமாவாசையானது பிறக்கிறது. இந்த அமாவாசையில கிரக பயிற்சிகளானது வந்து பார்த்தீங்கன்னா இடமாறுகின்றன. இந்த கிரக அமைப்புகளும் இந்த கிரகங்களினுடைய சஞ்சாரங்களுமானது இந்த விருச்சிக ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்த போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது முன்னேற்றங்கள் இருக்குமா, ஏதாவது பின்னடைவுகளை சந்திப்பார்களா, அதே போல் அவர்களுடைய தொழில் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக ஆரம்பிக்கலாமா, இல்லை இருக்கக்கூடிய அந்த தொழிலையே வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் செய்யலாமா, அதில் லாபங்கள் கிடைக்குமா, இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க விருச்சிக ராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்த கடவுளின் பெயரை வந்து மறக்காமல் வந்து பதிவிடுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்கிற பெல்லைக்கனையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்குது, இது சாதகமாக பாதகமாக அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட வளர்ச்சிக்கு அனுகூலமான ஒரு காலகட்டங்களாக வந்து இருக்குங்க. அதேபோல் தொழில் ரீதியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வளர்ச்சி அடையும், உத்தியோகத்தில் அடுத்த நிலைக்கு செல்வதற்கான திறன்களை வளர்த்து கொள்வதற்கும் நல்ல ஒரு வாய்ப்புகளானது உங்களை தேடி வரும். உங்கள் முயற்சிகள் அனைத்துமே கைகூடும், நல்ல பெயரும் புகழும் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் குடும்பத்தினருடன் மனக்கசப்புகளானது ஏற்படும்படியான சூழலில் சிக்கிக்கொள்ள நேரலாம். நீண்ட காலமாக இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள், சட்ட சிக்கல்கள் உள்ளிட்டவற்றுகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தீர்வானது வந்து கிடைக்கும். பொருளாதார வளர்ச்சியானது திருப்தியாக வந்து இருக்குங்க. சேமிப்பும் உங்களுக்கு அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழியாக வந்து பார்த்தீங்கன்னா முதலீடுகள் மூலம் பங்குச்சந்தை மற்றும் பூர்வீக சொத்து வழியாக திடீர் வரவுகள் வந்து ஏற்படும். வீடு, நிலம் மற்றும் வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எல்லாமே நடக்குங்க. நீண்ட காலமாக வீடு கட்ட முயற்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சாதகமான ஒரு அமைப்பாக வந்து அமையும். அதற்கான முயற்சிகளை நீங்கள் இப்பொழுது மேற்கொள்ளலாம். அதே போல காதல் திருமணங்களானது இப்பொழுது கைகூடு, சாத்தியமானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது காணப்படுது. அதற்கான சாத்தியங்கள் நிறையவே இருக்குன்னு தான் சொல்ல வேண்டும். பண வரவுகள் உங்களுக்கு திருப்திகரமாக வந்து இருக்கும். குடும்பத்தினரினுடைய தேவைகளை பூர்த்தி செய்தீர்கள். அதே போல முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது குடும்பத்தில் இருப்பவர்களை கலந்து ஆலோசித்து பின்பு எடுங்கள். திருமண பேச்சுவார்த்தை துவங்குவதற்கு ஏற்ற காலகட்டங்கள் இது. குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை திருமண உறவு மகிழ்ச்சிகரமாக இருத்தல் கூட குடும்பத்தில் நீங்கள் முக்கியமான விஷயங்களில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். வேலை மாற்றம் செய்ய விரும்புபவர்களுக்கு புதிய இடம் அல்லது புதிய ஊர், வேறு மொழி பேசும் இடம் ஆகியவை மிக மிக சாதகமாக இருக்கும். இடமாற்றம் வந்தால் தாராளமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இது உங்களுடைய வளர்ச்சிக்கு பெரிய அளவு உதவும். தொழிலில், வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்த நேரிடை மற்றும் மறைமுக எதிரிகளை எளிதாக வெற்றி கொள்வீர்கள். போட்டியே இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியானது உங்களுக்கு ஏற்படுங்க. தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. பெற்றோர்களால் ஒரு சிலருக்கு தேவையில்லாத மனக்கசப்புகள் அல்லது குடும்பத்திற்குள் பிரிவினை ஏற்படக்கூடிய சாத்தியங்களானது இருக்கிறது. எனவே பெற்றோர்களுடன் இணக்கமாக இருப்பதும் அவசியம். பணவரவுகள் திருப்தியாக வந்து இருக்கிறது. கூடுதல் தொகையை முதலீடு செய்யலாம் என்று பங்குச்சந்தை அல்லது வணிகத்தில் புதிதாக வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு செய்வது நஷ்டத்தை ஏற்படுத்தப்படும். ஏற்கனவே பங்குச்சந்தையில் முதலீடு செய்து இருந்தால் அதில் இருந்த லாபங்களானது உங்களுக்கு கிடைக்கும். இதை தவிர தற்பொழுது பங்குச்சந்தை முதலீடு, ட்ரேடிங் செய்வது உள்ளிட்டவற்றை தவிர்ப்பது நல்லது. வியாபாரம் செய்பவர்கள் புதிதாக முதலீடு செய்வதையும் தவிர்ப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். பருவகால நோய்கள் மற்றும் அலர்ஜி போன்றவை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படலாம். இந்த காலகட்டத்தில் வரவுக்கேற்ற செலவுகளானது இருக்கும். சில தடைகள் ஏற்பட்டாலுமே சாதகமான பலன்களானது உங்களுக்கு கிடைக்குங்க. விரும்பியது கிடைக்கும். அதே நேரத்தில் அதற்கான கூடுதலாக முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டியும் இருக்கும். பயணத்தில் தடங்கள் ஏற்படலாம். மனதில் ஏதாவது ஒரு கவலைகளானது வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க. வாய்க்கு ருசியான உணவுகளானது
சந்தோஷமானது கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை. வீண் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் லாபங்களானது குறையும். பணவரவுகள் சீராக இருக்கும். ஆர்டர்கள் வருவது தாமதப்படும். வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது. போட்டிகளானது உங்களுக்கு குறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல்களானது பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க. சக ஊழியர்களிடம் இருந்த மன வருத்தங்களானது இப்பொழுது நீங்கும். மேலதிகாரிகள் சொன்ன வேலையை இப்பொழுது செய்து முடிப்பதில் ஆர்வத்தை காட்டுவீர்கள். குடும்பத்தில் வீண் குழப்பங்களானது ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையினுடைய பேச்சை கேட்டு செயல்பட வேண்டிய இருக்குங்க. அதே போல கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது. உறவினர்கள் நண்பர்கள் மூலம் கிடைக்கக்கூடிய உதவியானது இப்பொழுது தாமதப்படும். பெண்களுக்கு கூடுதலாக செய்யக்கூடிய முயற்சிகள் மூலம் விரும்பியபடி பார்த்தீங்கன்னா காரியத்தை செய்து முடிப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவை. அதே போல கலைத்துறையினருக்கு வேலை தவறி உணவு உண்ணும்படியாக பார்த்தீங்கன்னா நேரலாம். தொழிலில் திடீர் போட்டிகளானது உங்களுக்கு இருக்கும். அதேபோல் வீண் வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா பேசுவதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. மன நிறைவடைவதற்காக கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கும். அரசியல் துறையினருக்கு அதிகம் பணியாற்றுவதனால உடல் சோர்வடைய நேரலாம். வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. எடுத்துக்கொண்ட வேலைகளில் ஏதாவது வேண்டாத பிரச்சனைகள் உங்களுக்கு தலை தூக்கலாம். மாணவர்களுக்கு எதிலுமே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது நல்லது. கல்வியில் வெற்றி பெற கூடுதல் கவனங்களானது தேவை. பொருளாதார வளங்களானது மேம்படும். சிலருக்கு வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டாகும். தேவையற்ற செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்ப பெண்கள் பல வகையிலுமே ஒத்துழைப்பு தருவர். விருந்து விழா என்று சென்று வருவீர்கள். உறவினர்களுடைய வகையில இருந்து கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஒதுங்கி இருப்பது நல்லது. ஆனால் அவர்களால் நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து போகவும், அதே போல சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சுமூகமாக பேசி தீர்த்து கொள்வது நல்லது. தாய் வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவியானது இப்பொழுது கிடைக்கும். அதே போல இந்த ஒரு காலகட்டத்தினுடைய முற்பகுதியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்திகளானது இப்பொழுது கிடைக்கக்கூடும். வீடு கட்டவோ அல்லது விரிவுபடுத்தவோ தேவையான கடன் உதவியானது இப்பொழுது கிடைக்குங்க. ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும். பணியாளர்களுக்கு பணிச்சுமையும் அலைச்சலும் அதிகமாக இருக்குங்க. ஆனால் அதற்கேற்ற பலன்களானது இப்பொழுது கிடைக்கும். சிலருக்கு சலுகையுடன் கூடிய இடமாற்றங்களானது உண்டு. அதே போல இந்த ஒரு காலகட்டத்தினுடைய முற்பகுதியானது பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. சில சலுகைகளானது உங்களுக்கு கிடைக்குங்க. அலுவலகத்தில் எதிர்பார்த்த கடன் பார்த்தீங்கன்னா எளிதிலே உங்களுக்கு கிடைக்கும். தொழிலதிபர்கள் வியாபாரிகள் ஓரளவு லாபம் அடைவர். அதே போல இந்த காலகட்டத்தினுடைய ஆரம்பத்தில் விற்பனையும் லாபங்களும் அதிகரிக்கும். இந்த ஒரு காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளானது உங்களுக்கு நீங்கும். பங்குதாரர்களால் பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே பாதிப்புகள் எதுவும் இருக்காது. பணியாளர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியும் இருக்கும். பெண்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவர். சுய தொழிலில் ஈடுபடக்கூடிய பெண்கள் நல்ல வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா காண்பர். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டாகும். அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகளானது உங்களுக்கு கிடைக்குங்க. அதிகாரிகளால் ஆதாயங்களானது உண்டாகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த விருச்சக ராசியில் உள்ள விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருந்த சண்டைகளானது நீங்கும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவார்கள். பிள்ளைகள் மூலம் பெருமையானது உண்டாகும். புத்திசாலித்தனால பார்த்தீங்கன்னா பொருள் சேர்க்கையானது உங்களுக்கு ஏற்படுங்க. தாய் வழி உறவினர்கள் மூலமாக உதவிகளானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த விருச்சக ராசியில் உள்ள அனுஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களானது உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்களில் தடைகளானது நீங்கும். பணவரவுகள் எதிர்பார்த்தபடி இருக்குங்க. ஆன்மீக எண்ணங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும். அதே போல மாணவர்களுக்குமே கல்வியில் இருந்த தடைகளானது விலகும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். தேவையான பண உதவியும் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கலாம். அடுத்ததாக கேட்டயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டங்களானது உங்களுக்கு பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட்டு நீங்கும். எந்த ஒரு காரியத்திலுமே ஒரு தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாத குழப்பங்களானது ஏற்பட்டு பின்னர் சரியாகும். அதே போல சொன்ன சொல்லை காப்பாற்றி விடுவீர்கள். அதனால மதிப்புகளானது கூடும். எதிர்ப்புகளை நீங்கள் சமாளித்து முன்னேறி எடுக்கக்கூடிய முயற்சிகள் இப்பொழுது சாதகமான பலனையே கொடுக்கும். மேலும் பரிகாரமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் விநாயக பெருமானையும் முருக பெருமானையும் தவறாமல் வழிபாடுகளை செய்ய வேண்டும்.
அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்புமிக்க நாளாக இருக்கும். அந்த நாளில் அவர்களுக்கு பால் அபிஷேகங்கள், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு பிடித்தமான மாலையை வந்து சாற்றுவது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து செய்து கொள்ளலாம். அதேபோல் அவர்களுக்கு தனியாக ஒரு நெய் தீபங்களை ஏற்றி வருவது சிறந்தது. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற ஒரு புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.